அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தெய்வ ஆற்றல் நிறைந்த மாதமாகும். இந்த மார்கழி மாதத்தில் மகாலட்சுமி தாயாரை நினைத்து இந்த ஒரு வரி மந்திரத்தை பயன்படுத்தி பாருங்கள். வீட்டில் வற்றாத பணவரவு வந்து கொண்டே இருக்கும். இந்த மார்கழி மாதம் முடிவதற்குள் மகாலட்சுமி தாயாருடைய வசீகரிக்கக்கூடிய மந்திரம் இந்த ஒரு வரி மந்திரத்தை நாம் பார்க்கலாம். இந்த மந்திரத்தை நாம் சொல்லி வரலாம் அல்லது எழுதி வரலாம். பணவரவை அதிகரிக்கக்கூடிய சில தாந்திரிக பரிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வழிபாட்டு முறைதான் பணவரவு அதிகரித்து கொண்டே இருக்கும். அந்த மந்திரத்தை என்ன என்று பார்க்கலாம். இந்த மந்திரத்தை நாம் 3 தினங்களும் எழுதத் தொடங்க வேண்டும். அமாவாசை அல்லது பௌர்ணமி, வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கங்க. அதே போல இந்த மந்திரத்தை எழுத புதிதாக கோடு போடாத வெள்ளை நிறத்திலான நோட்டு ஒன்றை வாங்கிக்கங்க. பச்சை நிறத்தில் எழுதினால்தான் அது உங்களுக்கு உடனே பலன் தரும். பச்சை கலர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க நீல நிறத்துல எழுதலாம். நீங்க எழுதும்போது எந்த நேரத்தில் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எழுதலாம். காலை 4 மணி முதல் 10 மணிக்குள்ள இந்த மந்திரத்தை நீங்க எழுதி முடிக்கணும். நீங்க காலை நேரத்தில் இந்த மந்திரத்தை நீங்க எழுத முடியாத பட்சத்தில், மாலை நேரத்தில் 5 மணி முதல் இரவு 9 மணிக்குள் இந்த மந்திரத்தை நீங்க எழுதி முடித்து விட வேண்டும். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதும்போது காலையில் குளித்து விட்டுதான் எழுத வேண்டும். ஏன்னா மகாலட்சுமி தாயாரை நினைத்து எழுதும்போது ரொம்ப சுத்தபத்தமாக தான் எழுதணும். நீங்கள் முதலில் எழுதும்போது இந்த 3 தினங்களும் அசைவம் சாப்பிடுவதை மட்டும் தவிர்க்க வேண்டும். அடுத்து நீங்க எழுதும்போது, நீங்க எழுதிவிட்டு அதன் பின் நீங்க அசைவம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் இந்த மந்திரத்தை 108 முறை எழுத வேண்டும். அதேபோல் இந்த மந்திரத்தை எழுதிய நோட்டை தூக்கி தூர போடாமல் பூஜை அறையில் எடுத்து வைத்து விடுங்கள். இப்போது அந்த மந்திரம் என்னவென்று பார்க்கலாம். மகாலட்சுமி தாயாரோட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீம். இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் தினமும் 108 முறை எழுத வேண்டும். ஒவ்வொரு முறையும் ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதும்போது மனதிற்குள் ஆழமாக நீங்கள் ஸ்ரீம் என்று அந்த வார்த்தையை உச்சரித்துக் கொண்டே நீங்கள் எழுத வேண்டும். இதை தொடர்ந்து 48 நாட்கள் வரை எழுத வேண்டும். முடிந்த வரையிலும் இடையிலும் நிறுத்தாமல் எழுதுவது மிகவும் சிறந்த பலன் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு வார்த்தையை நாம் எழுதும்போது மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கிடைக்கும். ஸ்ரீம் என்ற ஒரு வார்த்தை மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பல பேர் பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி உண்டு. இது மகாலட்சுமி தாயாரின் அருள் பெற்ற மந்திர வார்த்தை. இந்த மந்திர வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க பணமானது உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். இதை எழுதும் போது மனதார நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே நீங்க எழுதி பாருங்கள். மந்திரத்தை உச்சரிக்க முடியாதவர்கள் அல்லது எழுத முடியாதவர்கள் மஞ்சத்தூளில் சிறிது பன்னீர் ஊற்றி சிறிது ஜவ்வாது பொடியை போட்டு சிறிது பச்சை கற்பூரம் போட்டு அதை கலந்து ஒரு வெள்ளைத்தாளில் ஸ்ரீம் என்ற ஒரு வார்த்தையை எழுதி பூஜை அறையில் நீங்கள் மாட்டி வைக்கலாம். பூஜை செய்யும் போது அந்த மந்திரம் எழுதி வைத்திருக்கும் ஸ்ரீம் என்ற எழுத்துக்கும் நீங்கள் தூபம் தீபம் கற்பூர ஆராத்தி காட்டலாம். மகாலட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கும். தினமும் நீங்கள் பூஜை அறைக்கு செல்லும் போது இந்த மந்திர வார்த்தையை பார்த்து நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். மந்திர வார்த்தையை நீங்க பார்த்து கொண்டே வாங்க. கண்டிப்பாக நீங்க நினைத்ததை அடைவீர்கள். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.